about the word of God. இன்னைக்கு अनेகரால் வேதம் மறக்கப்படுகிறது. And today in many places the word of God is being changed. அநேகரால் வேதம் மறுக்கப்படுகிறது. And the word of God is being denied by many people. அநேகரால் வேதம் மறைக்கப்படுகிறது. And by many people the word of God is being hidden. ஒரு கூட்டம் மறக்கிறது. And one group is forgetting. ஒரு கூட்டம் இப்படிலாம் வாழ முடியுமான்னு மறுக்குது. And one group is denying, saying, can we see all these things? ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தின சத்தியங்களை மறைக்கிறது. And one group, the holy men of God, who is hiding the words of God which has been given by him. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. Hallelujah. Heaven and earth may pass away, but the words of God will never pass away. House and ate bread. Hallelujah. Hallelujah. அந்த 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது இவள் கிருபை உள்ளவள். And in verse 9 we read that she is a woman of grace. இவள் கிருபை பெற்றவள். And she is one who has received grace. வேதவசனத்தின்படி சரியாய் சொன்னால் கள்ள அப்போஸ்தலரை அடையாளம் கண்டுபிடிக்கிற கிருபை அவளுக்குள்ள இருந்தது. And if I must say it in simpler words, she had the grace of God in her which she was able to identify who a false prophet and a true prophet is. யார் பரிசுத்தவான் யார் பரிசுத்தம் இல்லாதவன். Who is a holy man and who is an unholy man. யார் தேவ மனுஷன் யார் தேவன் அல்லாத மனுஷன். And who is a man of God and who is a man who doesn't have God with him. பாடலை வைத்து கணக்கு போடாதீர்கள். And don't just judge by just by seeing. பிரசங்கத்தை வைத்து கணக்கு போடாதீர்கள். And don't try to judge by hearing the sermon. கோட் டை வச்சு கணக்கு போடாதீர்கள். And don't judge just by the dress they wear. டிவி விளம்பரத்தை பார்த்து கணக்கு போடாதீர்கள். And don't just judge by what they are reading. Hallelujah. Hallelujah. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை காண்கிற கிருபை ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருந்தது. And in the book of Revelation we read that they had the spirit of discernment whereby they could discern the spirits. இவள் ஊழியக்காரனை பரிசுத்தவான் என்று அடையாளம் கண்டுகொண்டார். And this woman of Shunem, she could realize and find that he was a man of God. அப்படி ஊதும்போது 1000 பேர் விழுந்தவன ஏமாந்திராத உடனே பரிசுத்தவான் என்று சொல்லாத. அது கூடுமானால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட வஞ்சிக்கிற ஆவி. And don't think just because a man blows and 100 people fall he's a saint of God. No, he is a man who has got the deceiving spirit. ரட்சிப்பு ஞானஸ்நானம் அபிஷேகம் வேறுபாடு அன்னை ஒன்னையும் அப்பம் பிட்குதல் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருத்தல் ரகசிய வருகை பகிரவர்கள் ஆகிறவர் சரசாட்சி பரலோகம் நரகம் புதிய வானம் புதிய பூமி தெளிவாய் பிரசங்கிக்கிறவன் இவன் சத்தியத்துக்காக வாழ்கிறவன் என்று அடையாளம் கண்டுகொள்கிற ஒரு அனுபவம் தேவை. And you need an experience where you are able to discern a man of God when he speaks and preaches the whole gospel to you and the truth found in it. Hallelujah. 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 கொஞ்சம் மேடை ஏற தெரிஞ்சதனால சின்ன அசிங்கமா தாடி வச்சிட்டு ஏதோ ராக் மியூசிக் போட்டுட்டு நாடகம் போடுகிறவனை கண்டு ஏமாந்து விடாதே. மைக்கேல் ஜாக்சன் செத்ததனால சில தலையில சில பொல்லாதாவி இறங்கி இருக்கு அடையாளம் கண்டுகொள். And don't think just because a person can get onto the pulpit and have a small Billy Goat's beard and sing some song and rock music, don't be deceived by him. பரிசுத்த ஆவியானவர் உணர்ச்சி வசப்படுத்துகிறவர் அல்ல, அவர் உணர்த்துகிற ஆவியானவர். And the Holy Spirit is not a spirit of emotion, but he is one who makes you and reminds you. ஆண்கள் முடிய வளர்க்க கூடாதுன்னு வேதம் சொல்கிறது. ஆனா வர்ஷிப் நைட்ல நீளமா முடி வச்சிட்டு ஒரு பய ட்ரம் வாசிக்கிறான். இவன் தலையில கொண்ட போட்டு பூ வைக்கணும். Hello. And the Bible very clearly says that men should not have long hair. But here we find on the stage that a man has got long hair and he plays the keyboard and the piano. ஐயா சொல்றாங்க நம்முடைய மூத்த போதகர் மொட்டை அடிக்கணும். அபிஷேகம் வராத ஒரு மனுஷன் ட்ரம் வாசிக்க கூடாது. And a man who is not receiving then who has not got the anointing should not play the drum. ரட்சிக்கப்பட்டு பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் பண்ணி அந்நிய பாஷை அபிஷேகம் வராத ஒரு நபர் புல்பிட்ல கீபோர்ட் வாசிக்காத. அப்படி இறங்கிரு கர்த்தர் யாரை கொண்டும் கிரியை செய்வார். Not a single person who has not received the anointing, was not taken immersion baptism should not be on the pulpit doing any kind of ministry. ஒருவேளை இந்த புல்பிட்ல அப்படி யாராவது இருந்தா அடுத்த செக்ஷன்ல ஞானஸ்நானம் பட்டு எடு அதை வாசிக்காத. தேவன் உன்னை கொண்டு பிரியப்படவில்லை. And if there is anybody here on this pulpit who plays the instrument like who has not received the anointing, in the next session let him be brought down. தேவன் இசையில் பிரியப்படுகிறவர் அல்ல. And God is not a God who desires and is pleased in the music. ஆர்ப்பாட்டத்தில் முடிவதில் ஆராதனை, அர்ப்பணிப்பில் முடிவது ஆராதனை. And it's not just shouting. இவள் அடையாளம் கொண்டு கொண்டாள் வந்து போகிறவன் பரிசுத்தவான். And if you would show, you must know a sign, and the one who comes and goes is a holy man. இன்று நம்முடைய தமிழ்நாட்டிலே
இதை அடையாளம் கண்ட தவறி விட்டார்கள் என்றால் வேதனையா இருக்கிறது. பாடலை பார்த்தா அந்த பிளட்டை கொடுத்து லேப்ல கொடுத்தாதான் இது ஓ பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியுது. இன்னைக்கு நிறைய பையமர் நீரே வாரே காரே தாரே போறேன்னு சீடி விட்டுருக்கான். இதை போட்டு லேப்ல போட்டாதான் இது கிறிஸ்தவ பாட்டா சினிமா பாட்டுன்னு கண்டுபிடிக்கிறது. கன்றாவி. Today people go to the lab to test and see what blood this is, and the same way a song is to be played to know whether it's a Christian song which glorifies God or not. பாடி காட்டவா தமிழ்ல? அன்னைக்கு ஒரு பாடல் கேட்டேன், நான் சினிமா பாட்டு நினைச்சேன். ஒருத்தர் சொன்னா இது கிறிஸ்தவ பாட்டுன்னு. பானையில சோறெடுத்து பரப்புல போற புள்ள ஆவில நீ பாடுமா? என்ன லட்சணம்? குத்துடி குத்துடி சைல கா குனிஞ்சு குத்துடி ரெபேக்கா. கிறிஸ்தவத்தின் தரம் குறைகிறது. வேதனை. And I heard a song the other day. It sounded like a pop song, but then the people told me that it was a Christian song. கிறிஸ்தவ மேடைகளில் ரட்சிக்கப்படாதவன் இசை வாசிக்கிறது வேதனை. And whoever is not anointed and saved should not play any musical instrument on the pulpit. Hallelujah. 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 ரட்சிக்கப்படாதவன் இசை வாசிப்பதை விட கைத்தட்டி பாடுவதை பரலோகம் விரும்புகிறது. And heaven desires more a man who claps his hands and sings than a person who is not anointed and saved playing the musical instrument. அபிஷேகம் பெறாதவன் பாடு வாசிக்கிறதை விட, அபிஷேகம் பெறாதவன் கீபோர்டு வாசிக்கிறதை விட நீ நானும் கைத்தட்டி பாடுவதை பரலோகம் விரும்புகிறது. And heaven desires you and me clapping and singing the song more than a man who is not saved, who is not anointed, playing the keyboard or the drum. இசை கண்டு ஏமாந்து விடாதே, மேடையை கண்டு ஏமாந்து விடாதே, ஏதோ ஆரவாரத்தை கண்டு ஏமாந்து விடாதே. ஊழியம் செய்கிறவன் பரிசுத்தமானா, சத்தியத்துக்கு வாழ்கிறவன் அடையாளம் கண்டுகொள். அதுதான் loyalty. And don't be deceived just by the music that is played or the songs that are being sung, but discern and see whether the man who is doing it is loyal or faithful, a man of God or not. Hallelujah. Hallelujah. Being led by the Spirit of God. அந்த கொலம்பியா தேசத்தில் நான் கண்ட காரியம், ஆராதனைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாகவே அந்த பரிசுத்தவான்களது முழங்கால் படிகிறார்கள். And what I saw in Colombia was that even 1 hour before the service could start, the servant of God, the man of God came and he was kneeling down in the presence of God. நாம் சில நேரம் ஊழியரா இருக்கிறோம், விசுவாசிகளா இருக்கிறோம், ஆராதனையில உட்கார்ந்துட்டு செல்போனை தூக்கிட்டு போறோம். ஏன் நீ நிதியமைச்சரா எழும்பி போகாட்டா இந்த நாடு கெட்டு போமா? And sometimes I find that during a service in the meeting, the believers as well as the servants of God, they take their cell phone and go out. தேவ மனிதன் புல்பிட்ல இருந்து பிரசங்கம் பண்ணும்போது ஒரு அற்ப செல்போனை தூக்கி வெளியே போகிற உங்களுக்கு தேவமயம் இருக்கிறதா? And when you are just leaving the service, when you are leaving the presence of God and going out, when you are going out when a man of God is preaching, just to answer your cell phone, do you have faithfulness in you? கேம்பஸ் குள்ள வரும்போதே விசுவாசிய ஊழியரோ செல்போன் ஆஃப் பண்ணி பழங்க. உண்மைத்துவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். And when you come into the campus itself, off your cell phones and God will increase your faithfulness. Hallelujah. 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 It is true that God is going to do something great. அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். And know the sign, discern it. வரத்தை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். And don't see the gifts and be deceived. பாடலை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். Don't be deceived by the song. ஏதோ காரியங்களை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். Don't be deceived by any other thing. வந்து போகிறவர் தேவ மனுஷன் பரிசுத்தவான் என்று சூனேமியால் அடையாளம் கண்டார். And the Shunammite woman knew, she discerned that the man who was coming and going was a man of God in whom the Spirit of God was. தேவ